இந்த ஸ்போர்ட்ஸ் டேல வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருப்பீங்க, செகண்ட் பிளேஸ் வாங்கியிருப்பீங்க, தேர்ட் பிளேஸ் வாங்கியிருப்பீங்க. நான் இங்கே 3 பேர் கிட்ட மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தவங்க கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தவங்க எல்லாருமே இனிமேல் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதாவது தேர்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ், இவங்க 2 பேருமே உங்களை அடுத்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு நான் நிச்சயமாக ஜெயிக்கணும்னு அவங்க டபுள் மடங்கு, உங்களை விட டபுள் மடங்கு அவங்க எஃபெக்ட் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம டெய்லி லைஃப்லேயே நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம லைஃப்பில் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு டேடி கூடயோ இல்லை மம்மி கூடயோ பைக்கில் வரும்போது திடீர்னு சிக்னல் போட்டுருவாங்க, இல்லை எங்கேயாவது வெளில போகும்போது கூட சிக்னல் போடுவாங்க. அப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்னாகும், நம்ம கேஷுவலாக இருப்போம், நம்ம தானே ஃபர்ஸ்ட்ல நிற்கிறோம், எதுக்கு நம்ம பார்க்குறது சிக்னல் அப்படின்னு கேஷுவலாக இருப்போம். ஆனால் பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற ரோல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம். கரெக்ட், எல்லாருமே ஹார்ன் அடிப்பாங்க. எதுக்காக அடிப்பாங்கன்னு தெரியுமா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல போறதுக்காக அடிப்பாங்க. அந்த ஹார்னுக்கான மீனிங் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ஆமா, வழி விடு, நீ போறேன்னு என்ன, நான் ஃபர்ஸ்ட்ல போனேன் எனக்கு வழி விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு விட்டு தந்த அந்த செகண்ட் பிளேஸோ தேர்ட் பிளேஸோ, நீ எனக்கு வழி விடுறியா இல்லை நான் முன்னாடி போகணும், நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கணும்னு அவங்க டபுள் மடங்கு எஃபெக்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. சரினா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.